நாம் வாழ்க்கையில் பல இடங்களுக்கு சென்று பல பேருடன் சந்திக்கிறோம். ஆனா ஒரே விஷயமா கவனிச்சிருக்கீங்களா? எங்கு சென்றாலும் திரும்பி வந்தபோது நம் மனம் கஷ்டப்படுதே. நமக்குள்ள மதிப்புக்கே கீழே போயிடுவது போல் தெரியும். அங்கு போனதற்கு நாமே தானே 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 குற்றம் சொல்லிக் கொள்கிறோம். யாராவது அழைத்தது மாதிரியெல்லாம் ஓடாதீங்க. உங்க கடைசி குறிக்கோள் உங்க கால்கள் எங்க போகுதோ அங்கதான் தீர்மானிக்கப்படுது. சில இடங்கள் பார்ப்பதற்கு நன்றாகவே இருக்கும், சொர்க்கம் மாதிரி தோன்றும். ஆனா அங்க உங்க ஆற்றல் மதிப்புக்கு கண்ணியம் இல்லாவிடில் அந்த இடம் நரகம்தான். புனித மன்றத்தில் கூட உங்களை மதிக்காத இடத்தில் சிங்காசனத்தில் இருந்தாலும் அவ்வளவுதான். நீங்கள் பெறப்போகும் மரியாதை அல்ல அது. இது நீங்கள் சந்திக்கப் போகும் அவமரியாதைதான். இப்போ நம்ம பார்க்க போகிற மாதிரி 6 இடங்கள் உங்களை அன்போடு கூப்பிடலாம், ஆசையோடு கூப்பிடலாம், அதிகாரத்தோடு கூட கூப்பிடலாம். ஆனா உங்கள் மதிப்பை காப்பாற்றணும்னா அந்த இடங்களுக்கு உங்கள் காலடி ஒருபோதும் செல்லக்கூடாது. உங்கள் வாழ்க்கையை மாற்றி கிடக்கும் அந்த 6 எச்சரிக்கை இடங்கள். முதலில் உள்ள இடத்திற்குள் செல்லும் முன்னே உங்களிடம் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. நீங்கள் எப்போதாவது ஒரு இடத்திற்கு போய் பிறகு வீட்டுக்குள் திரும்பி வரும்போது குற்ற உணர்வோடு ஏன் இந்த இடம் போனேன்னு நினைத்திருக்கீங்களா? நீங்க அங்க ஏன் போயிருக்கு? ஒரு குரூப்ல உங்கள மதிக்க கூடாதவர்களிடமிருந்து வெறுங்கொம்பு அடிச்ச மாதிரி தோன்றியதுண்டா? அப்படிதான் கஷ்டமான தருணம் பேரிஞ்சிருந்தீங்கன்னா இப்போதே கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் டைப் பண்ணுங்க. உங்க கமெண்ட் உங்கள மாதிரி காயப்பட்ட நிறைய பேருக்கு நாம தனியாக இல்லாம இருக்கோம்னு நம்பிக்கை கொடுக்கும். அதேபோல் இந்த வீடியோ உங்க மனதை தெளிவாக்கினா லைக் செய்ய மறக்காதீங்க. உங்க லைக் இந்த உண்மைகளை நிறைய பேர் வரை கொண்டு செல்ல எனக்கு பெரிதும் உதவும். முதற்தரமான இடம் உங்களை மதிப்பதில்லாத இடம்தான். ஒருவன் வாழ்க்கையில் சோர்வாகாமல் இருந்தாலும் அவன் உயிரோட இருக்க முடியும். ஆனா அவனுக்கு தன்னம்பிக்கை இல்லையா, அப்ப அவன் வாழ்வதற்கு தகுதியில்லாதவரா ஆகிவிடுவான். சாணக்கியா தெளிவாக சொல்கிறார், உனக்கு மரியாதை இல்லாத இடத்தில், உனக்கு வாழ்வு இல்லாத இடத்தில், உன்னை நேசிப்பவர்கள் இல்லாத இடத்தில் ஒரு நிமிடத்துக்கும் கூட இருக்கக்கூடாது. நன்றாக சிந்தி. ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்கு அல்லது கூட்டத்திற்கு உன்னை அழைத்துள்ளனர். அழைத்ததுக்காக நீ அங்கே போகிறாய். ஆனா அங்கே போன பிறகுதான் யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்கன்னு தெரியும். நீ பேச வந்த போதே மற்றவர்கள் முகத்தை திருப்பி விடுவாங்க. உங்க கருத்துக்களை அங்க அப்படியே மதிப்பதில்லை. உங்க எதிர்காலத்தில் உங்களை அவமதிக்க சில செயல்கள் நடக்கிறது. அந்த நேரத்தில் உங்க மனசாட்சி உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும். நீங்க இங்க இடம் இல்லை, இங்க இருந்து போங்க என்று கத்தும். ஆனா நாம என்ன செய்கிறோம்? பரவாயில்லை, நமக்கு அழைச்சிருக்காங்க, நாம இன்னும் கொஞ்சம் இருக்கிறோம் என்று நமக்கு தானே சொல்றோம். இதுதான் உங்க மிகப்பெரிய பிழை. ஒருவன் உங்களை மதிக்க கூடாதானால் அதாவது அவன் உங்களை அவமதிக்கிறான் என்ற அர்த்தம் அல்ல. அதன் பொருள் அவன் உங்க மதிப்பை புரிந்து கொள்வதில்லை. உங்க மதிப்பை தெரியாத இடத்தில் உங்க குணத்தை காட்ட தேவையில்லை. வைரம் எடுத்து கண்ணாடி துண்டுகள் விற்ற கடையில வைக்கணும்னு இருந்தா பல நன்மைகள் இருக்கும். ஆனா மதிப்பு இல்லாமலே இருக்கும். வைரம் வைரம் மாதிரி மதிக்கப்பட்டு இருக்கணும்னு இருந்தா அத வைரம் வியாபாரிக்கு போயிருக்கணும். அழைப்பு என்றா சாதாரண ஒரு சடங்கு தான். ஆனா மரியாதை என்பது ஆழமான தொடர்பு. உன்னை நேசிக்காத, உன்னை புரியாதவர்களோடு உட்கார்ந்திருப்பது உன் தன்னம்பிக்கை மீது தீயை ஊற்றிக் கொண்டிருப்பதைப் போலே. அங்கே உன் அமைதியை பலவீனமாக பார்க்கிறார்கள், உன் புன்னகையை கிண்டலாக கருதுகிறார்கள். ஆகவே நீங்க ஒரு இடத்தை விட்டு வெளியேறும்போது என்ன இழக்கிறாய் என்பது முக்கியமில்லை. முக்கியமா இருந்தது நீங்க உங்க மரியாதையை காப்பாற்றி வெளியேறதுதான். அழைக்கப்படாமலே இருந்தாலும் மரியாதையுடன் தனிமையில் இருப்பது அழைக்கப்பட்டு அவமானப்படுத்தப்படுவதை விட கோடி கோடி முறை நல்லது. நினைச்சுக்கோங்க, உனக்கு மரியாதை இல்லாத இடத்தில் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் வீணே போவதைப் போல. ஒவ்வொரு நொடிக்கும் உங்க வாழ்க்கைக்கு சாபம் தானே. உங்க சுயமரியாதைய ஒருபோதும் இழுக்கக்கூடாது. எந்த கூட்டத்திலையும் தலை கீழே விட்டு நின்று கொள்ளக்கூடாது. மரியாதையுடன் அங்கிருந்து விலகிறதே வெற்றியாளரின் அடையாளம். 2ஆம் இடம் ஒழுக்கம் தோல்வியடைந்த கூடாரம்தான். அங்க அந்த இடம் எங்க? நல்ல மனசு, தர்மம் எதுவுமே இல்லாத இடம். சாணக்கியா ஒரு தத்துவம் சொல்றாங்க, மூத்தவர்கள் இல்லாத தேவாலயம் தேவாலயம் அல்லன்னு. தர்மம் பேசப்படாத இடத்துல மூத்தவர்கள் இருக்க மாட்டாங்க. சில இடங்கள் பார்த்து ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும். அங்கே போச்சுதான்னு சொன்னா பெரிய நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லுவர். அங்கு தங்களுடைய சக்தியை காட்டும் ஆசையை வெளிப்படுத்துவார்கள். ஆனா அந்த இடத்தின் அடித்தளமே அநீதியால கட்டப்பட்டிருந்தா அங்க உங்கள் தலையை வைத்து கூட படுக்காதீங்க. ஒருவன் தவறு செய்தா அது அவன தனிப்பட்ட பிரச்சனை. ஆனா ஒரு குழு கூடுதலாக பிழை செய்யறது, அந்த பிழைகளை கொண்டாடுகிறது, அநியாயத்தை நீதி சொல்றது. அங்கே அழைக்கப்பட்டு சென்றால் நீயும் அந்த பாவத்தில் பங்காளியாகி விடுவாய். தீயவர்களுக்குள் மௌனமா அமர்வதும் ஒரு குற்றம்தான். கவனமாக இரு. பெண்களை மதிக்காத இடம், பலவீனம் உள்ளவர்களை அடக்குகிற இடம்,
பொய் சொல்லி மோசடி செய்வத திறமை மாதிரி நினைக்கும் இடம் ஒரு கழிவறை மாதிரிதான். நீ எவ்வளவு பெரித உடை அணிவாலும் அந்த அழுக்கு உனக்கு ஒட்டிக்கொள்ளும். நான் அங்கே சென்றேன், ஆனால் நான் எதுவும் செய்யவில்லை என்று சொல்வாய். நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன் என்று சொல்லலாம். ஆனா வரலாறு உன்னை எப்படி பார்ப்பதுன்னு தெரியுமா? நீங்கள் விரல்களை கூப்பிட்டு அவமானத்தை அமைதியாக பார்த்த பைத்தியங்காரனாக கருதப்படுவீர்கள். பீஷ்மர், துரோணர் இருவரும் துரியோதனனின் சபையில் உட்கார்ந்திருந்தனர். அவர்கள் பெரிய அறிஞர், வீரர்களாக இருந்தாலும் அங்கிருந்த சம்மேளனத்தில் நீதி இல்லாமல் அமைதியாக இருந்ததால் இதுவரை செய்து கொண்ட அனைத்து தர்மமும் மறைக்கப்பட்டு துரோகிகளாகவே பார்க்கப்படுகிறார்கள். உன் அறிவும் திறமையும் உழைப்பும் தர்மமில்லா இடத்தில் செலவழிக்கப்பட்டால் அது சாம்பலுக்குள் எரியப்பட்ட சந்தனம் போலாகும். எங்கே போனாலும் அங்கு கேள்வி எழுப்பு. இங்க நடக்கும் விஷயம் சரியா தவறா? உன் உள்ளம் சொல்லுது தவறுனா உடனே அந்த இடத்தை விட்டு வெளியேறிவிடு. அநியாயம் நடக்கும் இடத்தில் உட்கார்ந்திருப்பது உனக்கே தெரியாமல் உன் பண்பை அழிக்கும். உன்னை அழைத்தவர்கள் கோபப்பட்டா என்னான்னு பயப்படாதே. தர்மத்தின் தண்டனை கெட்டவர்களின் கோபத்துக்கு முந்தியது. சிங்கங்களின் நாய்கள் கூட்டத்துடன் வேட்டை பிடிக்க மாட்டாங்க. உன் மதிப்பை உயர்த்தணும்னா நீ இருக்கும் இடம் தூய்மையான இடமாக இருக்கணும். எவ்வளவு பெரிய அதிகாரி அநியாய இடத்துக்கு அழைத்தாலும் அந்த அழைப்பை தள்ளிப்பார். அதை மறுத்து விட்டுவிடு. தர்மத்தின் பக்கத்தில் நின்று கொண்ட மனிதன் ஒருவேளை தனியாக இருக்கும், ஆனாலும் அவன் ஒருபோதும் விழாது. உன் கால்கள் எப்போதும் நேர்மையின் பாதையை நடைபோடட்டும். 3வது இடம் 3. கட்டுப்பாடுகள் இல்லாத புல்வெளி. அங்கு மக்கள் தவறானதை செய்ய பயப்பட மாட்டார்கள். தண்டனை பயம் இல்லாத, அவமானம் இல்லாத, தர்மம் பயப்படாத ஊரில் ஒரு நிமிஷம் கூட தங்காதே. இங்குள்ள பயம் பைத்தியக்கார தன்மை அல்ல, அது சமுதாயத்தின் வேலிதான். காடு வேலி இல்லாவிட்டால் விலங்குகள் ஊருக்குள் வருவார்கள் போலவே ஒரு மனிதன் யாருக்குமே சட்டத்துக்கும் கடவுளுக்கும் சமுதாயத்துக்கும் பயம் இல்லைன்னு நினைக்கிறான்னு அவன் விலங்க மாதிரி ஆகி போறான். அப்படி ஒரு இடத்துக்கு யாராவது அழைக்கும்னா அது பார்ட்டியா திருவிழாவா எதுவாயினும் போகாதிரு. ஏன் தெரியுமா? மதமாக இல்லாத இடத்துல கூட்டத்துல உங்க வாழ்க்கைக்கும் சொத்துக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லை. நான் நல்லவனே, எனக்கு ஏதுமாகாதுன்னு நினைக்கலாம். ஆனா காட்டுத்தீ பரவும் போது சிற்றம்பலமும் எரிகிறது. கெட்ட மனிதர்கள் தான் சுற்றி இருந்தால் அவர்களது பாவங்களின் நிழல் உங்களுக்கும் வரும். அப்படி ஒரு இடத்துல சட்டத்துக்கு மதிப்பில்லை, மூத்தோர்களுக்கு மதிப்பில்லை. எதையும் செய்யலாம் என்று ஒரு கலகம் நிலவுது. அந்த இடத்துக்கு போனாலே அங்க ஒரு சின்ன திருப்பத்தாலும் உன் வாழ்க்கை பாதை மாறி போயிடும். தேவையில்லாத சண்டை வழக்குகள் பின்பற்றும். அழைத்துக் கொண்டே போன 1 மணி நேரம் கூட உன் முழு வாழ்க்கைக்கு சுமையாக மாறும். கட்டுப்பாடில்லாத ஆறு நிலத்திற்கு பயனில்லை, அது அழிவையே தரும். அதேபோல் கட்டுப்பாடில்லாத மக்கள் வாழும் இடம் ஒருபோதும் உனக்கு அமைதியை தராது. குணமில்லாத இடத்தில் பழக்கம் பிடிக்காதே. தர்மத்துக்கு பயமில்லை, தலைக்கீழே வைக்க வேண்டாம். ஆபத்து வந்த பிறகுதான் ஓடுபவன் அறிவாளி அல்ல. ஆபத்தான இடத்தை முன்கூட்டியே தெரிந்து அதிலிருந்து தவிர்க்கிறவன்தான் அறிவாளி. உங்கள் மரியாதை நீங்கள் எங்கே போகிறீர்களோ அதற்கே மட்டுமல்ல, நீங்கள் எதை தவிர்க்கிறீர்களோ அதற்கும் சார்ந்தது. கட்டுப்பாடும் ஒழுங்கும் இல்லாத குழுவில் உட்கார்ந்தால் உங்கள் நிலை குறையும். ஆகவே எந்த இடத்துக்கும் கட்டுப்பாடு ஒழுங்கு இல்லாமல் அதிகாரம் அழைத்தாலும் அங்கே செல்லாமல் இருக்கும் தைரியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் பாதுகாப்பு உங்கள் கைகளில்தான். 4வது இடம் சுயநேசம், பாதை. அது உங்கள் இதயத்திற்கு மிக அருகில் இருக்கும். அதே நேரத்தில் நேரம் வந்தால்தான் அது மிகவும் வலி தரும். அதுதான் அப்பக்கம் திரும்பி போன உறவினர்கள், நண்பர்களின் வீடு. வாழ்க்கையில் ஒரு பழமொழி உண்டு, உள்ளூர் ஆறு வெள்ளமான போது மட்டுமே கரையின் வலிமை தெரியும். உறவுகளின் வலிமையும் நீங்க துன்பத்தில் இருக்கும் பொழுதுதான் புரியும். சாணக்கியர் சொல்கிறார், நீ துன்பத்தில் இருக்கும்போது நீங்க கூட நின்று கொடுக்காதவன் உன் உறவு அல்ல, அவன் உன் நிழலையே போன்றவன். ஒளி இருக்கும்போது மட்டும் வந்து இருள் வந்ததும் மறைந்து போகிறான். எத்தனை விசேஷமாக அந்த மாதிரியான நபர்களே உங்களை வீட்டுக்கு அழைத்தாலும் அங்கே போகாதே. ஏன் தெரியுமா? நீங்க காயம் பிற்ற போது கைப்பிடிக்காத அந்த உறவுகள் நீ இன்று நலம் படித்துக் கொண்டிருக்கும் போது உங்களை கவனிக்க வேணும்னு உரிமை இல்லை. அவர்களுக்கு உங்க நலம் வேணுமா? இல்லை. அவர்களுக்கு வேணும்னா அந்த சமூகவியல் அங்கீகாரம் தான் உங்க இருப்பு அவர்களுக்கு கொடுக்கும். நாம எல்லாரையும் அழைத்தோம், அவர்கள் தங்களும் வந்தாங்கன்னு சொல்லி நல்ல மனிதர்களாக தங்களை காட்ட அழைக்கிறாங்க. நீங்க மருத்துவ அவசரத்துக்கு அல்லது பணப்பிரச்சனைக்கு இல்லை சொல்லிவிட்டவர்கள். இன்று உங்களை அழைத்திருந்தால் ஏன் நீங்களே அங்கே போகவில்லை? உங்களை பசிக்கும் போது ஒரு துண்டு ரொட்டி கூட கொடாமல் இருந்தவர்களிடமிருந்து இன்று சுவையான உணவு எதிர்பார்க்கிறதே உங்கள் முட்டாள் பழக்கம். நீங்கள் அங்கு சென்றால் அவர்கள் உங்களை ஒரு வசதியான உறவினராகவோ தேவையுள்ள ஒருவராகவோ மட்டுமே பார்க்குவர். சுயநலமான மக்களால் நிரம்பிய கூட்டத்தில் உட்கார்ந்தால் உங்கள் மதிப்பை குறைக்கும். அங்குள்ள உங்கள் கடந்த துக்கங்களை அவர்கள் கிண்டல் அடிக்கும். உங்கள் இப்போதைய வளர்ச்சியை அவர்கள் பொறாமையுடன் பார்ப்பார்கள்.
அவர்களிடம் உயர்ந்து நின்று காட்ட விரும்பினால் அவர்கள் உங்களை புறக்கணித்த போல் அதே உறுதியுடன் அவர்களிலிருந்து தூரமாக இருங்கள். உறவுகள் பெயருக்கு மட்டும் இருக்க வேண்டியதல்ல, உணர்வுகளுக்குள் இருக்க வேண்டும். உன்னை மதிக்காமல், உன் துக்கத்தை பகிராமல் இருக்கும் மக்களுக்கு காட்டும் அன்பு பாறையில் நீர் ஊற்றுவது போலதான். உன் கண்ணீர் மதிக்கப்படாத இடத்தில் உன் சிரிப்பை வீணடிக்காதே. அந்த உறவுகளுக்கு நீ கொடுக்க வேண்டிய சரியான பாடம் சுயநலமை வீசும் இடங்களுக்கு செல்வதில்லை என்றுதான். எந்த உறவையும் தக்க வைத்துக் கொள்ள உன் கவர்ச்சியை விட்டுக் கொடுக்க தேவையில்லை. 5வது இடம் ஒரு இருண்ட அறை போலது. அங்கே ஒரு மனிதனின் வளர்ச்சி உயிரோடு புதைக்கப்படுகிறது. அங்கு அறிவும் தேடலும் படைப்பாற்றலும் இல்லை. புத்திசாலிகள் மதிக்கப்படாத இடத்தில், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வமில்லாத இடத்தில் வாழ்வது கிணறை ஒரு இடத்தில் வாழ்வதைப் போலதான். சில இடங்கள் இருக்கும், அங்கே போனால் வெறும் பேச்சு, பொய்யான காசிப் மட்டும்தான் இருக்கும். அங்கே போனால் காலத்தை கழிக்கலாம் என்று நினைத்தாலும் நினைவில் வையுங்கள், இந்த உலகத்தில் உங்கள் நேரத்துக்கு சிறந்தது எதுவும் இல்லை. உங்கள் அறிவு மேம்படாத இடத்தில் ஒவ்வொரு நிமிடமும் கழிப்பது நீங்கள் உங்கள் தானே முட்டாள்தனமாக இருக்கிறீர்கள் என்பதையே குறிக்கும். கத்தி எப்பவும் கூர்மையாக இருக்கணும்னா ஏதாவது வெட்டிக்கிட்டு இருக்கணும். அதே மாதிரி நம்ம மனசு சுறுசுறுப்பா இருக்கணும்னா புதிதா விஷயங்களை கற்றுக்கொண்டே இருக்கணும். எங்க போனாலும் எல்லாம் நெகட்டிவான எண்ணங்களும், மற்றவர்களின் வீழ்ச்சியை பற்றி பேசுபவர்களும், பயனில்லாத கலந்துரையாடல்களோடும் இருக்கும். அப்படியான கூட்டத்துக்கு பண்றாங்கன்னா கூட போகாதீங்க. நீங்க பன்றிகளோட கூட இருக்கிற மாதிரி ஒரு சிங்கத்தை கூட வேட்டையாட மறந்து போறீங்க. அதே மாதிரி ஆசைகள் இல்லாதவரோட கூட பேசினா உங்க கனவுகள் படிப்படியாக உடைந்து போயிடும். இப்போ அவர்களே சொல்வாங்க, ஏன் இப்போ எல்லாம் பண்றது, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, சும்மா மௌனமாக இரு. என் வளர்ச்சியை பொறாமைப்படுவோரும் அறிவை தேடும் மனிதர்கள்தான். அப்படி அல்லாதவர்கள்தான் இப்படி பேசுவார்கள். அறிவாளிகளால் நிரம்பிய இடத்தில் கடைசியில் அமர்வது பெருமைதான். அங்கே இருந்து ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்வாய். ஆனால் முட்டாள்களால் நிரம்பிய வீட்டில் முதலாவது அமர்ந்தாலும் அது ஒரு வீழ்ச்சிதான். காகிதப் பூக்களின் நடுவில் வாசனை கூர்ந்த பூவாக இருந்தாலும் அங்கே யாரும் உன்னை மதிப்பதில்லை. உன்னை மேம்படுத்தாத, உன் அறிவுக்கு வேலையா இல்லாத, உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லாத எந்த கூட்டத்துக்கும் போகாதே. உங்களை அழைத்ததற்காக மட்டுமல்ல, காலியாக உள்ள பாத்திரங்கள் எப்போதும் சத்தம் செய்வன. அந்த சத்தத்தில் மயங்கி உங்கள் வாழ்வின் அமைதி மற்றும் நோக்கத்தை இழக்க வேண்டாம். அறிவு வெளிச்சம் இல்லாத இடங்களை தவிர்க்கவும், உங்கள் தேடலுக்கு முன்னால் செல்லவும். 6வது இடம் நிலையான நிலம். இது உங்கள் வாழ்வாதாரத்தை அழிக்கும் இடம். அங்கு வேலைக்கு மதிப்பில்லாமல் முன்னேற்றத்திற்கு வேலை வாய்ப்புகளும் கிடையாது. சாணக்கியர் வாழ்க்கையின் உண்மையை பேசுகிறார். அவர் கூறுகையில், நீங்கள் வியாபாரம் செய்ய வாய்ப்பில்லாத நகரத்தில், வேலை கிடைக்காத இடம், மரியாதைக்குரிய வருமானம் சம்பாதிக்க வழியில்லாத இடத்தில் ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது. பலர் சொல்வார்கள், இது என் ஊர், என் நண்பர்கள் இங்கே இருக்காங்க, நான் இங்கே இருக்கலாம் என்று. ஆனா பசியை அன்பு நிறைக்க முடியாது. பயறு வளராத நிலத்தை கட்டிப்பிடிக்கணும்னா அழுதாலும் பயனில்லை. அதேபோல் ஒரு கம்பெனி அல்லது நகரம் உன் திறமையை பயன்படுத்தி உனக்கு தகுதியான சம்பளம் தரவில்லையோ, அடுத்த நிலைக்கு பதவி உயர்வு கொடுக்கவில்லையோ என்றால் அங்கே நீங்க இருக்கிறதா தற்கொலை மாதிரிதான். நிறுத்தமான குளம் எப்போதும் குளிர்ச்சியான கால்வாயாக மாறும். ஓடிய நதி எப்போதும் சுத்தமாக இருக்கும். உங்களை சுற்றிலும் இருக்கும் மக்கள் சோம்பேறிகள் மட்டும், கனவுகள் இல்லாதவர்கள் என்றால் அவர்களுடன் அங்கே அடைக்கப்பட்டு இருக்க வேண்டாம். அவர்கள் அன்போடு உங்களை அழைக்கலாம். எங்க போகிறாய், அங்கே ஏன் அவமானப்படுகிறாய் என்று அன்பு வலியுறுத்தலாம். ஆனா அந்த அன்பு உங்களை பறவை தூக்கில் அடைக்கப்பட்ட பறவையாக மாற்றும். முன்னேற்றம் இல்லாத இடத்தில் எவ்வளவு உழைத்தாலும் அது பாலைவனத்தில் மழை தண்ணீராக ஜமக்காமல் போகும். மதிப்பிழந்த வேலை மனதை சோர்வாக மாற்றும். உங்கள் மதிப்பை அறியாத பாஸ் இருக்குமானால், உன் கடின உழைப்புக்கு மதிப்பு கொடாத சூழலில் இருந்தால் அங்கே இருந்து போவதுதான் புத்திசாலித்தனம். வாழ்க்கை ஒரு ஓடும் பந்தயமே. நீ எப்பவும் ஓடிக்கொண்டிருக்கணும். உன் வேகம் தடையடையும் இடத்தை மாற்ற தயங்காதே. அழைத்தபடி அந்த இடத்திலே சிக்கிக்கொண்டே இருக்காதே. புதிய வாய்ப்புகள் குவியும் புதிய பாதைகளுக்கே பயணம் பண்ணு. ஒரு கதவு மூடப்படும் போது கடின உழைப்பாளிக்கு 10 கதவுகள் திறக்கப்படுவாங்க. முன்னேறாத இடத்தை விட்டு நீங்காம உன் சொந்த பேரரசை உருவாக்க முடியாது. உன் வாழ்க்கையில் இந்த 6 இடங்களை அடையாளம் காணு. அவங்க அருகே கூட போகாதே. அழைப்பு என்பது வெறும் ஒரு சொல்லுதான். ஆனால் உன் மதிப்பு, உங்க வாழ்க்கையின் உயிர் இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மாதிரி ஆழமான எண்ணங்களுக்கான இன்னும் வீடியோக்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு தானே இந்த வீடியோ வேணும்னு நினைச்சா அவர்களோட கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க.